வெல்கம் டு அம்மாஸ் லைஃப். எல்லோரும் வந்து அம்மாஸ் லைஃப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க மறந்துடாமல். இந்த விலாக் வந்து கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது எடுத்த விலாக்கு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து பிளான் பண்ணி தான் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சரி, கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் வர வழியில் எங்கேயாவது ஒரு பிளேஸில் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் பாயா வந்து தான் செஞ்சுருந்தோம். அப்புறம் சாதம். மோஸ்ட்லி எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கூட. அவங்களுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுலாம் அவ்வளோவா பிடிக்காது. பட் ஆனால் இந்த வில்லேஜுக்கு நாங்கள் போயிருந்தோம் இல்லைங்களா கோயிலுக்கு, அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது, சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சொன்னேன். வாங்கிட்டு வந்து இப்போ சோறு ஆட்டுக்கால் குழம்பு வச்சுக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நான் இப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது குழம்பு. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வர வழியிலே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வர வழியில் நர்சரி ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து வருஷத்தில் ஒரு 2-3 டைமாவது வந்து நர்சரிக்கு போயிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டை சுற்றி எப்பயுமே நாங்கள் வைப்போம். எங்கள் ஏரியா சுற்றி இருக்க ஒரு 2-3 நர்சரியில் தான் வந்து ரெகுலராக நாங்கள் பிளான்ட்ஸ்லாம் வந்து வாங்குவோம். ஆக்சுவலாக இந்த நர்சரி வந்து வர வழியில் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ போட்டு வந்து ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நல்லா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம், வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். பட் ஆனால் வந்து அந்த டிம்பர் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. பூச்செடிங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு பழம் வைக்கிற ஃப்ரூட்டோட பூ தான் இப்படி இருக்கும். பட் ஆனால் அந்த ஃப்ரூட் நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் குண்டுமல்லி, அப்புறம் காக்கனா செடி, அப்புறம் மல்லிப்பூ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அந்த நர்சரியிலே பார்த்திங்கன்னா வந்து பைனாப்பிளும் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பைனாப்பிள் செடி இது வரைக்கும் நாங்கள் வந்து வீட்டில் பிளான் பண்ணதில்லை. சரி, இந்த டைம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள் வந்து ஒரு 2-3 செடி, அங்கேயே வந்து ஒரு 5-6 செடி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்து டிம்பர் பிளான்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சந்தன மரம், அப்புறம் மகோகனி, அப்புறம் கருங்காலி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லா பிளான்ட்ஸுமே இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 4-5 செடி வாங்கிட்டு வந்தோம். சரி, வீட்டு பக்கத்தில் வைக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வச்சுருந்தா கூட நிறைய பயிர் தோட்டம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். மகோகனி வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நல்ல மரம் வந்து உற்பத்தி ஆகும். ஒரு 10 வருஷம் இருந்தால் மகோகனி வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும், நல்ல பைசாவும் வரும். தோட்டத்தில் வந்து இந்த செடி இருந்துச்சு. இது என்ன செடின்னு தெரியல. தோட்டத்துக்காரரு நான் கேட்கல, அறுத்துட்டு வந்துட்ட பூவை மட்டும். இது என்ன செடின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செடி ஒரு 4-5 செடி வாங்கிட்டு வந்தோம் தோட்டத்தில் வைக்கலான்ட்டு. பாய். நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா பாரூர் ஏரியை கிராஸ் பண்ணி தான் போன பிளேஸ். இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா, இதுதான் வந்து பாரூர் ஏரி. இங்கே வந்து ஃபிஷ்ஷிங்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஏரி வந்து பாரூர் ஏரி அஸ்தமுடிய வழியாக வந்து விவசாயத்துக்கு பாசனத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பனிமரம் செஞ்சு வீசுக்கெல்லாம் நல்லா செழிப்படையாக இருக்குது. இந்த பாரூர் ஏரி வந்து பயன்படுத்துது. இங்கே வந்து ஏரி பக்கமே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஏரியிலேருந்து மீன் பிடிச்சி அப்புறம் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி அதுக்குள்ளே மீனை வந்து உயிரோடு வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் தேவையோ கேட்குறவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வெயிட் போட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க. அப்படியே க்ளீன் பண்ணியும் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கூட வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 20 rupees போல் வாங்குறாங்க. க்ளீன் பண்ணாமே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். சரி, வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லைட் ஆயிடுச்சு. அப்புறமாமே வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால எல்லாமே 2 kg பக்கம் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் 2 மீன் வாங்கினோம். ஒன்று வந்து ஒரு 1.5 kg வந்துச்சு, இன்னொன்று வந்து ஒரு 3/4 கிலோ வந்துச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்து மீன் பார்த்திங்கன்னா உயிரோடே இருந்துச்சு. அப்புறம் அம்மா அதை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி தூக்குனாங்க. அப்புறம் பயத்தில் வந்து பதறி போய் வந்து கீழே விட்டுட்டாங்க. பேக் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து கடைக்கு வந்து ஒரு 2 o'clock போல் வந்து ரீச் ஆகிட்டோம். அம்மாவையும் அப்பாவையும் வந்து கடையில் விட்டுட்டு அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். மோர் வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். அம்மாஸ் லைஃப். இருங்க ஒரு நிமிஷம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுங்க. பாய்.